வணக்கம். இன்னைக்கு 24/7/2026 காலையில் 9:14 இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ரீ மார்க்கெட் 23,666 ஓப்பன் ஆயிருக்கு. இது ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து நல்லா மைனஸ் எடுத்திருக்காங்க. மைனஸ் கட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 207 பாயிண்ட்ஸ் கீழே வந்து ஃபால் ஆகி தான் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் அதில் ஸ்கால்பிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். ப்ளஸ் தான் எடுக்கிறாங்க, ஆனால் சின்னதாக எடுத்துட்டு மூமெண்டம் கொடுக்குறாங்க. பார்ப்போம் இதில் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கிறான்னு பார்க்கலாம். நினச்ச மாதிரி ப்ளஸில் தான் போகிறாங்க. நான் எவ்வளோ தூரம் கண்டினியூஷன் ஆவாங்கிறத பார்க்கணும். கொஞ்சம் ப்ளஸ் போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்கால்பிங் ஒன்று செக் பண்ணி பார்த்தலாம். நம்ம ஒரு 201க்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். கொஞ்சம் மேலே போக வாய்ப்புகள் இருக்கு. நம்ம 211க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 201க்கு ஸ்டாப் லாஸ் போடுறேன். பார்க்கலாம். பாயிண்ட் அதிகமா போயிருக்காங்க. நம்ம 20 21 கட்டு கரெக்டா 10 பாயிண்ட்ல கட் பண்ணியிருக்கேன். 201க்கு நம்ம என்ட்ரி எடுத்தோம். 221க்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். 10 பாயிண்ட் கட் பண்ணியிருக்கோம். காலையில் இது பிளஸ்ல போவாங்கன்னு நினைச்சோம். ஒரு 10 பாயிண்ட் நமக்கு கரெக்டா கிடைச்சிருக்கு. இந்த மூமெண்டம் இதுக்கு மேல ஏத்துறாங்களா இல்ல லைட்டா ஃபால் ஏதோ வர்றாங்களான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பிளஸ் கரெக்டா இருக்கும்னு நினைச்சா பிளஸ்ல ஒரு 10 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். வச்சிருந்தா 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கும், பரவாயில்லை. இப்ப லைட்டா புட் சைடு மாறுறதுக்கான அறிகுறி தெரியுது. புட் சைடு மாறுறதுக்கான அறிகுறி தெரியுது. எதுக்கு நான் புட்ல ஒண்ணு எடுத்து வைக்கிறேன். புட் சைடு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். புட் சைடு ஒரு என்ட்ரி கொடுக்குறேன். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேன். பார்ப்போம் வாய்ப்புகள் இருக்கான்னு. 206க்கு என்ட்ரி விழுந்திருக்கு. நூத்தி 96க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். இருநூத்தி 212 போயிட்டாங்க. 212க்கு போயிட்டாங்க. இப்ப நான் ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் மேல போட்டேன். 207க்கு போட்டிருக்கேன் ஸ்டாப் லாஸ். பத்து பாயிண்ட் போயிட்டாங்க. 10 பாயிண்ட் ஈஸியாக கிடைத்து விட்டது. ஆனால் கட் பண்ணலாமா இல்ல இன்னும் மேல போவாங்கன்னு பார்ப்போமா?
இப்போ நான் ஸ்டாப் லாஸ 206 பிளஸ் இல்ல ஒரு 5 பாயிண்ட் மட்டும் ஏத்தி போட்டுக்கிறேங்க. 5 பாயிண்ட் மேல போட்டிருக்கேன். 10 பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸ்டாப் லாஸ 5 பாயிண்ட் மேல போட்டிருக்கோம். ட்ரை பண்ணுவோம் 20 பாயிண்ட் வந்தா கட் பண்ணிக்கலாம். 20 பாயிண்ட் வந்துச்சுனால் கட் பண்ணிக்கலாம். 206 226 டச் பண்ணாங்கன்னா கட் பண்ணிடலாம். 226 200 போயிட்டாங்க 25 26 கட்டு 20 பாயிண்ட். பிளஸ்ல ஒரு 10 பாயிண்ட் எடுத்தோம், மைனஸ்ல ஒரு 20 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 30 பாயிண்ட். இன்னைக்கு போதுமானது. கண்டிப்பாக கொடுத்தவங்களுக்கு ரிப்பீட் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிக்க வருவாங்கன்னு நினைச்சேன். அதுல கரெக்டா கொடுத்தோம், ஒரு 20 பாயிண்ட் கிடைச்சிச்சு. காலையில பிளஸுக்கு தான் போவாங்கன்னு நினைச்சோம், அதுவும் கரெக்டா நடந்துச்சு. அதுல ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிச்சு. போதுமானது நமக்கு இன்றைக்கு போதுமானது. காலைல வந்தோம், டைம் எவ்வளவு? 9:20 ஆச்சுங்க. 9:24. நம்ம ஒரு 30 பாயிண்ட் எடுத்துட்டோம். 30 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே, இனி மார்க்கெட்டு பொசிஷன் எப்படி வேணாலும் போகட்டும். இன்னைக்கு நம்ம ஸ்கேல்பிங் போதுமானது. ஓகே, தேங்க்யூ கைஸ். இதோ நான் இது வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாரும் கட் பண்ணிக்கோங்க. போதும்.